ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். 2026ஆம் ஆண்டு ராசி பலன். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது. சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது, சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த 2026ஆம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள், சுழற்சிகள் தான் சாதாரணமாக. ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்னு இருக்கும். ஆனால் இந்த 4 கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது. அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான். நம்ம சுப கிரகத்திலேருந்தே ஆரம்பிப்போம், எல்லாமே சுபமாகவே இருக்கட்டும் எல்லாருக்குமே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியும் பார்த்துட்டு இருக்கார் 5, 7, 9 ஆகிய பார்வையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9/3/2026 முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். முழு பலத்தோட சுபமாக அற்புதமான சில வேலைகளை செய்கிறார். 1/6/2026ஆம் ஆண்டு இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் அடைகிறார். ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார். இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பெயர்ச்சி அடைகிறார். பெயர்ச்சி அடைஞ்சு விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசியை பார்வையிடுகிறார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 31/10/2026 முதல், அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார். இந்த வருடமாக அதிசாரம் இருக்குது. அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்மராசியில் இருந்துட்டு தனுசு ராசி, கும்பராசி, மேஷ ராசி இதை 3ஐயும் பார்க்குறார் 5, 7, 9 ஆகிய பார்வையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13/12/2026 முதல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதே சிம்ம ராசியில் வக்ரகதி அடைகிறார். இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த 2026ஆம் ஆண்டு. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம். நீதிமான், தர்மவான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியிலேயே இருக்கார். இந்த வருடம் முழுவதும் மீன ராசியிலே இருக்கார். இதில் 26/7/2026 முதல் வக்ரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் 10/12/2026 முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார். இது சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி. அதாவது இந்த தடவை பெயர்ச்சி இல்லை, ஆனால் வக்ர நிவர்த்தி இருக்குது. அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான், கேது பகவான், சாயா கிரகங்கள்னு. ஏன்னா 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம். அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார். 19/12/2026 அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார். மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார். அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலேயே தான் இருக்கார். அதுக்கப்புறம் 19/12/2026 முதல் கடக ராசிக்கு வரார். புரியுதா? ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஒரே சைமல்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க. அப்போ இந்த கேது பகவான் சிம்மராசியை விட்டு விலகி 19/12/2026 முதல் கடக ராசிக்கு வரார். இந்த 4 கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது. முக்கியமாக சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார். ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம், அப்புறம் வக்ர நிவர்த்தி, அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார், கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார், அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்ரகதி அடைகிறார்.
இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. சனீஸ்வர பகவானுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம். அதே சமயம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு கேது வருஷ கடைசியில் அவர் கிரக மாறுதல்களை பெறுகிறார்கள். இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு 4 கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள், பெயர்ச்சிகள். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும். என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும். அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்குது பாருங்கள், கல்வித்துறை, அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும், அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க. இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும். அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வெள்ள அபாயம், நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்த இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம இந்தியா வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும். அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த 2026 நமக்கு கிடைக்கும். மற்றபடி இராணுவம், போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும். அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம், ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும், ஒரு லைட்டாக 1% இறங்கும், 10% ஏறும், அப்படி தான் இருக்கும். பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும். தங்கத்தோட விலை, வெள்ளியோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இன்னமும் வெள்ளி தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும். அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு, பங்குத்துறையில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட், இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் இப்போ ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க, பெரிய முன்னேற்றம். அதுமாரி குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் நிறைய குறையும். குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம். ஏன்னா குரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம், அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் அவருக்கு ஒரு நட்பு வீடு தான் அது, உச்சம் வேறு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம், சூரியனோட இடம், ரொம்ப அற்புதம். அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணுன்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பெரிய இது. அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள். அதனால் கண்டிப்பாக இறங்காது, இறங்குறதுனா கொஞ்சம் இறங்கும், அவ்வளோதான். மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் எப்போவுமே கோல்டு, இந்த லேண்டு இதிலெல்லாம் போடுறது பரவாயில்லை, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அதோட இதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது, சரியா? ஆக இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான 4 கிரகங்களின் அற்புதமான பெயர்ச்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பலிக்கும், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும், நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ராசி பலன். ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக 4 கிரகங்கள் தான். ராகு பகவான், கேது பகவான், சனீஸ்வர பகவான், குரு பகவான். முதல்ல குரு பகவான்லேருந்து ஆரம்பிப்போம், சுபமாக ஆரம்பிப்போம், சரியா? சுபகர்க்கத்துலேருந்து ஆரம்பிப்போம்.
இந்த சுபகிரகம் இந்த சுபகிரகம் குரு பகவான் உங்களுக்கு எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருட ஆரம்பத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி அற்புதமான ஒரு 2-5 குடையவன் குருவா அமைஞ்சது உங்களுக்கு பெரிய பாக்கியம். அந்த குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம ராசியில் வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்லை. ஏன்னா 8ஆம் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வக்ரமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். பரவாயில்லை, ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல, மனசில் ஒரு தெளிவு இருக்குது. இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் விழுறது 12ஆம் இடம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது சூப்பர். ஏன் அப்படின்னா என்ன செலவு வந்தாலும் இந்த வருமானத்தை வச்சு சமாளிச்சிடுவீங்க. அடுத்த சுகஸ்தானத்தில் விழுறது ரொம்ப அற்புதம். சுகங்கள் அற்புதம். ஸோ வெளிநாட்டு பயணம், வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். 9/3/2026 இவர் வக்கர நிவர்த்தி அடையும் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் எதிர்பாராத நன்மைகளும் நடக்கும், எதிர்பாராத தீமைகளும் நடக்கும். இது ப்ரீகாஷன். எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. அவ ஜனனகால ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் வலிமையாக இருக்கோ எல்லாம் தவிடுபடி ஆகும். ஆனால் அஷ்டமராசியில் இருக்கிற குரு பகவான் சில விஷயங்களில் என்ன தனவரவில் டைட் பண்ணுவார். அடுத்தது மனசில் ஒரு குழப்பத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் ஒரு டென்ஷன் கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் டென்ஷன், வீண் பழி, அவமானங்கள். அதெல்லாம் நம்ம கவனமாக இருந்தால் நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக நம்ம வேலை செஞ்சோம்னாலே வெற்றி. சரியா? ஏன்னா நம்ம படிச்சிருக்கோமோனா அந்த அறிவை யூஸ் பண்ணால் போகிறோம். பகுத்தறிவுன்னு பேசிகிட்டே இருக்கிறவா பகுத்தறிவே கிடையாது. பகுத்தறிவு இல்லாமல் நடந்துக்கிறவா தான் பகுத்தறிவோடு இருக்கா. அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது எல்லா விதத்துலையும் கவனமாக இருக்கணும். 1/6/2026 முதல் இந்த குரு பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு உச்சமடைகிறார். அற்புதமான தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் ஆதரவு இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும். குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். ஏன்னா உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு அற்புதமாக. 5ஆம் பார்வையை விசேஷம். ஜென்மராசியை குரு பகவான் அந்த 7ஆம் பார்வையை பார்க்குறத விட அந்த 3, 5, 9 பார்வையில் பார்த்தாருன்னா ரொம்ப விசேஷம். அற்புதமான இது. 7ல் பார்த்தாலும் விசேஷம்தான். 5ஆம் பார்வையை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அடுத்து தைரியஸ்தானத்தை பார்க்குறார். தைரியம் அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். அற்புதமான பூர்வ புண்ணியம் உங்களுக்கு அமையும். ரொம்ப சூப்பர். அடுத்தபடியாக 31/10/2026 முதல் இந்த குரு பகவான் எங்கே வராருன்னா அதிசாரமாக உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு கேதுவுடன் இணைந்து கேள யோகத்தை உண்டு பண்ணார். எப்படி கேள யோகம் ஒர்க் அவுட் ஆகும்? பரபரன்னு ஜீவனத்தில் நம்ம இருக்கணும். எப்படின்னா உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், வேலைகளை செய்யணும். அதற்குண்டான யோகம் கண்டிப்பாக அமையும். அதுமாதிரி தொழில் வியாபாரமும் அப்படித்தான். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். வரவு தாராளமாக வரும். அடுத்தபடியாக சுகஸ்தானத்தை பார்க்குறார், பகிர்வுண ரோகஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்தபடியாக 13/12/2026 முதல் வக்ரம் அடையும் போது ஓரளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஞானத்தை பார்ப்பீங்க. இப்படி இருந்தால் நம்ம வெற்றி அப்படின்னு அதுக்குண்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அடுத்தபடியாக தர்மவான், நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி, சுகாதிபதி. உடம்பை கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு சில டென்ஷனை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அந்த மருத்துவ செலவை எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சரியாகுது. கரெக்டாக? அப்போ நம்ம கேர் எடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஏன்னா உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் மட்டும்தான். ஏன்னா ஒரே ஒரு பாதம் தான். அவங்க சமாளிச்சிருவாங்க. அந்த அனுஷம் மகாபெரியவா நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். சொல்லும்போதே நமக்கு அனுஷங்கும் போதே அப்படியே உணர்ச்சி வசம் அதிகமாகுது. ஏன்னா மகாபெரியவா ஞானி, மகா ஞானி. அப்போ அவரோட பாக்கியங்கள் பெற்ற ஒரு நட்சத்திரம் அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவா. அடுத்து கேட்டை கோட்டையாளும். நீங்கள் கேட்கலாம், அட போங்க சாமி, உண்மை. ஏன்னா புதன்னாலே அறிவை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் கோட்டை ஆறுறீங்களா இல்லையான்னு பாருங்கள். என்றைக்குமே அறிவில்லாதவர்கள் தான். ஆனால் அறிவோடு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோட்டையை ஆளக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கார். பரவாயில்லை, ஆனால் குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார், டென்ஷனை கொடுத்துட்டு இருக்கார். உத்தியோகத்தில் குழப்பம். நிறைய பேருக்கு உத்தியோகம் மாற்றம் கிடைச்சது. தொழில் வியாபாரமும் கொஞ்சம் மாற்றம். ஏகப்பட்ட மாற்றங்களை சந்திச்சு வந்துட்டீங்க. இந்த மாதிரிலாம் போயின்னு இருக்கு. இந்த வருடம் முழுவதும் அதே தான்.
ஏன் அப்படின்னா அவர் வந்து கிரக பெயர்ச்சியே இல்லை இந்த வருஷம். சரியா? அப்போ இதே 5ஆம் இடத்துல அவர் தொடர்றார் அப்படிங்கும்போதே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். அதேமாரி 26/7/2026 முதல் அவர் வக்கரன் கதி அடையும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக 10/12/2026 முதல் அவர் வக்கர நிவர்த்தி அடையும் போது மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட குழப்பங்கள் குறையணும் அப்படின்னா ஆன்மீக விஷயங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். எப்போவுமே ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தபடியாக ராகு பகவான் யோகக்காரகன். இந்த யோகக்காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இது, ஆனாலும் 4ஆம் இடத்துல இந்த ராகு இருந்தாலும் 10ஆம் இடத்துல கேது இருப்பார். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பினை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த யோகக்காரகன் கொடுக்கல அப்படின்னாலும் ஞானக்காரகன் கேது உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில் ஒரு இதிலெல்லாம் கொடுத்துட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த ராகு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்திலும் கேது பகவான் ஜீவனஸ்தானத்திலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. 19/12/2026 முதல் இந்த ராகு பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்துக்கு வரார். இந்த கேது பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது அற்புதமான ஒரு மாறுதல்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக அற்புதமாக கொடுப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கும்போது முயற்சிகளை எடுக்க எடுக்க யோகக்காரகன் அற்புதமான ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக கொடுப்பார், யோகத்தை கொடுப்பார். அதுவே ஞானக்காரகன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியங்களை கொடுப்பார். சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தா கூட பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கண்டிப்பாக இந்த ஞானக்காரகன் கேது பகவான் கொடுப்பார். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், திருச்சி பக்கத்தில் சமயபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, மாரியம்மன். இந்த சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். மாரியம்மன் அருளால் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை மாறும், உங்களது வாழ்க்கையில் புது புது திருப்பங்கள் உண்டாகும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.